ஸோ இந்த இடி மின்னல் மழை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்ச்சோட எண்டுலேருந்து ஏப்ரல், மேல வரக்கூடிய மழைய இடி மின்னல் கூடிய மழை தான் சொல்லுவோம். அந்த ஈவினிங் 4:00 ரெயின்ஸ்ன்னு நம்ம முன்னாடி நம்ம ஸ்கூல்லேருந்து முடிச்சுட்டு வரும்போது கரெக்ட்டா பெய்யும். அந்த டைம்ல பெய்யும் மழைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, அது அந்த ஈவினிங் அந்த மத்தியானத்துக்கு மேல வெயில் அதிகமாகி, அந்த வெப்பத்தில கிரியேட் ஆற மழை, அது அங்கங்கே அதாவது எல்லா இடத்துலயும் பெய்யாம, ஆங்காங்கே வந்து ரொம்ப அதிகமான மழைய குடுக்கும். அதேமாரி மின்னலோட சக்தியும் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மழைக்கான ப்ரிப்பேர்ட்னஸ் நம்மளுக்கு ஜென்ரலாவே கம்மியா தான் இருக்கு. ஏன்னா, அந்த மழையில வர இடி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஆபத்தானது. இதே நம்ம பார்த்தோம்னா, சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழையிலயோ, இல்ல வடகிழக்கு பருவமழையில அந்த அளவுக்கான அ இடி, மின்னல் வந்து நம்மளுக்கு இருக்காது. இந்த டைம் அதாவது இந்த மார்ச் எண்டு, ஏப்ரல்ல பெய்யக்கூடிய மழையில தான் இடியோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். அந்த ப்ரெடிக்ஷன் அதாவது இப்ப ஏப்ரல்ல இருக்குன்னு சொல்லும்போது, ரொம்ப தாக்கம் வந்து எங்க இருக்கும்னா, நம்ம டெல்டா பகுதிகளையும், தெற்கு மாவட்டங்கள்ல தான் அதிகமா இருக்கும்.